Good afternoon, students. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுதின டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். This is Professor R. Surendran from Government College of Technology. So I will share my screen. இப்ப நீங்க பாக்குறது என்னோட ஸ்கிரீனை பாக்குறீங்க. என்னோட ஸ்கிரீனை பாக்குறீங்க. ஓகே, இந்த ஸ்கிரீனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்வியா நம்ம போக போறோம் அப்படின்றது தான் இது. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சீம்லெஸ் டியூப். சீம்லெஸ் டியூப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சீம்லெஸ் அப்படின்னா அர்த்தம், சீம்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாயிண்ட் இங்க தனியா தெரியாது, சரியா? சீம்லெஸ் அப்படின்னா ஜாயிண்ட் தனியா தெரியாது. எந்த ப்ராசஸ் செய்யலாம்? சீம்லெஸ் வந்து எந்த ப்ராசஸ்ல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ப்ராசஸ் செய்யலாம் அப்படின்னா, ரோல் ஃபார்மிங்கா, ஷார்ட் பீனிங்கா, ஃபோர்ஜிங்கா, கோல்டு ஃபார்மிங் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து சீம்லெஸ் டியூப் வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றது ஒரு அற்புதமான கேள்வியா நம்ம கருதப்படுது. அப்புறம் அக்யூரேட் அண்ட் ஸ்மூத் டியூப் ஒன்று கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் ஹேவிங் ஹையர் ஹார்ட்னஸ் அண்ட் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். இந்த மூணு இதுல வந்து சர்ஃபேஸ் ஹேவிங் ஹையர் ஹார்ட்னஸ் வந்து கன்ஃபார்மா தெரியும். சி வந்து கன்ஃபார்மா தெரியும். ஷார்ட் பீனிங் அப்போ 1 2, அப்ப அந்த 2ல இருந்து கன்ஃபார்மா தெரிஞ்சது வந்து கன்ஃபார்மா தெரியாதது நம்ம சீம்லெஸ் டியூப் வந்து 1 ரோல் ஃபார்மிங், அதுக்கப்புறம் ஸ்மூத் டியூப் வந்து 4 கோல்டு ஃபார்மிங். ஸோ அக்யூரேட் அண்ட் ஸ்மூத் டியூப் வந்து கோல்டு ஃபார்மிங். அப்ப இது தெரிஞ்சுக்கிறோம். புதுசா ஒரு 2 விஷயம் கத்துக்கிறோம். சீம்லெஸ் டியூப் வந்து ரோல் ஃபார்மிங், சீம்லெஸ் டியூப் வந்து ரோல் ஃபார்மிங். அப்புறம் என்ன கத்துக்கிறோம்? சீம்லெஸ் டியூப் வந்து ரோல் ஃபார்மிங். அப்புறம் என்ன கத்துக்கிறோம்? அக்யூரேட் அண்ட் ஸ்மூத் டியூப் வந்து கோல்டு ஃபார்மிங். சர்ஃபேஸ் ஹேவிங் ஹையர் ஹார்ட்னஸ் அண்ட் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த், ஹையர் ஹார்ட்னஸ் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றதே வந்து ஷார்ட் பீனிங் ஞாபகம் வச்சிரும். ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாரையும் மாத்தி இப்ப இந்த மாதிரி பரவலா ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேள்வி வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் அர்த்தம். இப்ப ஒரு 90% இது போட்டுட்டு யாரும் 10% போட்டாச்சு அந்த கேள்வி சார் நம்ம தப்பு பண்றது வாய்ப்பு இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் 55%, 27%, 9% போடும்போது நமக்கு என்ன ஆகும்? அதுல நம்ம தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றது பாருங்க. ஸோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நீங்க நான் என்ன முடிவு பண்ணேன், நான் எப்படி பஞ்சாயத்தை முடிச்சேன் தீர்ப்ப, எனக்கு ஒண்ணுதான் தெரியும். ரோல் ஃபார்மிங் நான் இதெல்லாம் எப்பவுமே என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை வச்சே நான் முடிவு பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட், எம்ப்ளாயிங் தி எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் இஸ் நாட் எக்கனாமிக்கல் இன் கேஸ் ஆஃப் பில்லட். அப்படியாகவா? A significant part of rest capacity is lost overcoming friction resistance between workpiece and wall during the extrusion process. ஃப்ரிக்ஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. ஃப்ரிக்ஷன்ன்றது முக்கியமான, இப்ப ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ஒரு வெசலை போடுறோம் வச்சுக்கலாம், இப்படி போடுறோம், அது நேராவா போகுது. அப்புறம் இங்கதான் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம். இது எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வந்து இங்க வைக்கிறோம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரூஷன் நாசல் அங்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வச்ச கையோட நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு பிஸ்டனை வச்சு உள்ள ஈட்டட் பில்லட், இங்கெல்லாம் பில்லட் இருக்கான், இங்கெல்லாம் பில்லட் எல்லாம் பில்லட் இருக்கான்றத உங்களுக்கு அப்படி ஒரு கோடு போட்டு காட்டுறேன். அதை வச்சு ஒரு நசுக்கிறோம். நசுக்கும் போது இங்கெல்லாம் ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வரும். அதுதான் சொல்றோம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா, இன்டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா அப்படின்னு தெரியும். டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா, இன்டைரக்ட்ல தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ எம்ப்ளாயிங் தி எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் இஸ் நாட் எக்கனாமிக்கல். பில்லட்ன்றவன் சின்னதான் லார்ஜ் பில்லட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. லார்ஜ் பில்லட் வச்சா அன்எக்கனாமிக்கல் தான், காசு நிறைய செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது கிடையாது. சிக்னிஃபிகன்ட் பார்ட் ஆஃப் பிரஸ் கெப்பாசிட்டி இழக்கப்படும். ஒரு பிரஸ் கெப்பாசிட்டி வந்து இழக்கப்படும். எதனால? ஃப்ரிக்ஷன்னால. ஸோ அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 கேள்வி பார்த்தோம். மூணாவது கேள்வி, விச் மெட்டல் ஃபார்மிங் இஸ் லாங் ஸ்டீல் வயர் அப்படின்றோம். நம்ம வந்து இந்த கேள்வி ஒரு விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். லாங் ஸ்டீல் வயர்னா
எக்ஸ்ட்ரூஷன்ல வயர்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபோர்ஜிங்ல நல்ல ஆடான காம்பவுண்ட், நல்ல ஸ்ட்ரென்த்தான காம்பவுண்ட் தயாரிப்பாங்க. ஒருவேளை 2 பேருக்கு தான் பஞ்சாயத்து, ஏவா சியா. பாத்தீங்கன்னா தெரியும், ஏவும் சி, ஏ வந்து கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க, சி வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேர் தெளிவா இருந்திருக்காங்க. இது டீப் டிராயிங்ன்றது கப் டிராயிங். ஸோ அங்க வயர்லாம் செய்யறதுக்கு வேலை கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா ஹரிஹர சுதனும் அப்புறம் இன்னொரு பொண்ணும் தப்பா எழுதியிருக்காங்க. ஸோ கௌசல்யா பி ஆப்ஷன் ஃபோர்ஜிங். ஃபோர்ஜிங்னா நல்ல ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட், கனெக்டிங் ராடு, அப்புறம் வந்து எல்லாமே தயாரிக்கிறது. ஸோ அதுக்கு பி போட்டே இருக்கக்கூடா. சி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதனால எல்லாரும் அமோக ஆதரவு தந்துருக்காங்க சிக்கு. அப்புறம் நம்ம ஓகே, இதுதான் வந்து நம்ம இது. இப்ப இதுல என்ன தப்பு நடக்குதுன்றது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல நடக்கிற தப்பை தெரிஞ்சுக்கிட்டா இந்த மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் இதுக்கு தான். டீப் டிராயிங்னா கப் டிராயிங். கப்பு அப்படியே கப்பை பார்க்கும்போது டீப் டிராயிங், ஏன்னா பிளாஞ்சும் வரணும், வெப்பும் வரணும். ஃபோர்ஜிங்னா ஸ்ட்ரென்த் அண்ட் காம்போனன்ட், கனெக்டிங் ராட். டிராயிங் அப்படின்னா வயர் டிராயிங். டிராயிங்னா அது வந்து அதுதான் வந்து வயர். எக்ஸ்ட்ரூஷன்னா அதுல இம்பாக்ட் எக்ஸ்ட்ரூஷன் மட்டும் ஞாபகம், கொலாப்சிபிள் டியூப் அப்படின்னு தெரியணும். கொலாப்சிபிள் டியூப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக odd die forging, thin layer of material all around the forging எப்படி இருக்கும்? is the இப்ப thin layer of forging all around the forging அப்படின்னா என்ன அப்படின்னா, சேர்ற இடத்துல அப்படியே வச்சு கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த ஓரத்துல ஜாயின் ஆனதுக்கு ஒரு இது வரும், தின் லேயர் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தின் லேயர் எங்க கண்டோம், இந்த மாதிரி தெரியும். தின் லேயர் எப்படி இருக்கும், அப்படியே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டடா ப்ரொட்ரூஷனா இருக்கும். அந்த தின் லேயருக்கு பேர் என்ன வைக்கலாம்? தின் லேயருக்கு தின் லேயர் ஆல் அரவுண்ட் த ஃபோர்ஜிங், அதுக்கு பேர் வைக்கணும். எப்பவுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், இன்ஜினியர்னா என்ன பண்ணும், பேர் வைக்கிறவன் தான்டா இன்ஜினியர் சொல்லுவேன் பசங்களுக்கு. இன்ஜினியர்னா யார் தெரியுமா? பேர் வைக்கிறவன் தான் இன்ஜினியர். வெயிடா பேரை, அதாவது தின் லேயருக்கு பேரை வை அப்படின்னு. ஃபோர்ஜிங்ல இருக்க அந்த ஆல் அரவுண்ட் ஃபோர்ஜிங் ஒரு தின் லேயர் இருக்கும். ஆல் அரவுண்ட் ஃபோர்ஜிங் வந்து ஒரு தின் லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் வை அப்படின்னு. அந்த லேயருக்கு பேர் வை அப்படின்னா நீங்க என்ன பேர் வைக்கணும்? ஃபிளாஷ். the width of it is indicator of pressure develop. அந்த width எப்படி இருக்கோ அது வந்து எதை குறிக்குதுன்னா, அந்த வித்தோட இது வந்து அந்த தின் லேயரோட வித் வந்து எதை குறிக்குதுன்னா, பிரஷர் டெவலப் இந்த கேவிட்டி. அவ்வளவு பிரஷர் உள்ள இருக்கு, அது பிதுங்கி வரும். அப்படியே ஓட்டை மிச்சம் மீதி இருக்கவங்களாம் அந்த சைஸ் ஷேப்புக்கு இல்லாம மிச்சம் இருக்கவங்களாம் தனியா வெளியில அப்படியே ப்ரொட்ரூட் ஆகும். அதுக்கு பேர் தான், ப்ரொட்ரூட் ஆகிற பேர் தான் ஃபிளாஷ். சரி, கட்டர் ஃபேஸ் அப்படின்னா என்ன? அது ஒரு அற்புதமான கேள்வி. கட்டர்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்த கேள்வி. கட்டர்னா என்னன்னா, அந்த இடம் தான் வந்து அந்த ஃபிளாஷ் உருவாவதுக்கான ப்ரொவிஷன். சரியா? அதுக்கான இடம் தான் வந்து கட்டர் ஃபேஸ் அப்படின்னு. அடுத்ததாக சிறப்பு மிக்க கேள்விக்கு போறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன். இது ஒரு அற்புதமான கேள்வி. ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன்ன்றது ஒரு அற்புதமான கேள்வி. ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன்ன்றது ஒரு அற்புதமான கேள்வி. என்ன அதுல என்ன அற்புதம் இருக்கு? அற்புதம் என்ன அற்புதம்னா, இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சாஃப்ட் அண்ட் டக்டைல் மெட்டீரியலா, இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் அலாயா. பஞ்சாயத்து 1 டக்டைல் மெட்டீரியல், பஞ்சாயத்து 2 ஹை ஸ்ட்ரென்த் அலாய். ரெண்டுத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் சூப்பர் அலாய், அதுக்கு தான் சிறந்தது. ஹை ஸ்ட்ரென்த் சூப்பர் அலாய்க்கு அற்புதமா நமக்கு யூஸ் பண்ணலாம். ஹை ஸ்ட்ரென்த் சூப்பர் அலாய்க்கு நம்ம அற்புதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சீங்க. இதுல செமி பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். செமி பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணா ஹை ஸ்ட்ரென்த் சூப்பர் அலாய் நம்ம இது பண்ணலாம். செமி பிரிட்டில் மெட்டீரியல், அதாவது பிரிட்டிலா இருக்கவனையும் வந்து வழக்கமா பிரிட்டிலா இருக்கவனை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. பிரிட்டிலா இருக்கவனை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. ஆனா ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷன்ல செமி பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். சோ ஹைட்ரோ அப்படின்ற வார்த்தை வந்து எதுனா, ஹைட்ரோ அப்படின்றது லிக்விட் அப்படின்றது குறிக்கும். இங்க பாருங்க, ஹைட்ரோனா லிக்விட். the ability to reaction pressure apply with ram கிடையாது. பிரஷர் வந்து பிரஷர் தரவன் யாரு? பிரஷர் தரவன் லிக்விட். சரியா?
லிக்விட் மூலமா தான் பிரஷர் தருவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷனுக்கும் நார்மல் எக்ஸ்ட்ரூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு சாதாரண எக்ஸ்ட்ரூஷனா இருந்தா டை மூலமா அப்படி தரும். படம் வரைஞ்சா வச்சுங்களேன், இது படம் வந்து இந்த படம் கருப்புல வரையுமா, ஓகே இப்படி படம் வரையணும். இந்த படத்துல அப்ப கலர் கம்மியா வரணுமா, சோ நம்ம ரேம்ல தருவோம் டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷனா, சரியா, டைல வச்சு ரேம்ல தருவோம். இதே ஹைட்ரோஸ்டாட்டிக்னா we are providing with help of fluid surrounding by the fluid, all fluid liquid மூலமா தருவோம். சோ லிக்விட் பிரஷர் மூலமா தான் அந்த கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் நடக்கும். சோ ஹைட்ரோ அப்படினா லிக்விட், நான் 3க்கு 4க்கு பஞ்சாயத்து ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா ஹைட்ரோல நீங்க ஞாபகம் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், செமி பிரிட்டில் மெட்டீரியல், இட் இஸ் செமி பிரிட்டில். ஃபுல்லா பிரிட்டிலா இருந்தா அவனை மாத்த சொன்னா மாத்துவேன். மொத்த முழுசா கெட்டவன்னு வச்சுக்கேன், அவனை கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது. பாதி கெட்டவனா வச்சுக்கேன், பேசி 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 மயக்கி அவனை கூட்டு வரலாம், நல்லவனா மாத்திடலாம். தப்பு பண்ணா தப்புடா அப்படி சொல்லி பேசி பேசிட்டே இருந்து வச்சுக்கேன், ஓ தப்பு பண்ணா தப்பு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு மாறிடும். சரி, இப்ப இவனை முடிச்ச கையோட அடுத்த பஞ்சாயத்துக்கு போ. சரி, நெக்ஸ்ட் என்ன, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேக்குறாங்க. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆப்ஷன் டெல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம் இந்த டெல்லி வந்து எப்படி செட் ஆகுது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேட், எப்படா பிளேட தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தனா, பிளேட் வந்து ஸ்டாம்பிங் அண்ட் பிரஸ்ஸிங் நல்லா அழுக்கும். மெலிசானியா மெலிசானியா மெலிசானியான்னு நசுக்கும். ஸ்டாம்பிங்னா பிரஸ்ஸிங் வந்து பிளேடு. அப்ப பிக்கு 1 தான் அப்படின்றது வந்து பஞ்சாயத்து முடிவு பண்ணலாம். பிளேடு தான் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து. இது டெக்னிக்கல் பஞ்சாயத்து, சாதா பஞ்சாயத்து கிடையாது. ஸோ பிளேடுக்கு ஸ்டாம்பிங் பிக்கு 1 முடிவாயிடுச்சு. பிக்கு 1னா அப்ப டிக்கு 3. அது என்ன டி, ஆர்மேச்சர் ஷாஃப்ட். ஷாஃப்ட்னாலே சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ். ஷாஃப்ட் அப்படின்றது ஷாஃப்ட்னா சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ். அப்ப டர்னிங் முடிஞ்சிச்சா. அப்ப நமக்கு பேஸ் வித் ஸ்டாண்டோ ஆர்மேச்சர் காயில் வயர். வயர்னாலே வயர் டிராயிங் சிக்கு 2. அப்ப ஏ மட்டும் பேஸ் வித் ஸ்டாண்டுக்கு 4. காஸ்டிங் ஒரு பேஸ் வித் ஸ்டாண்ட் எல்லாம் காஸ்டிங்ல தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ பேஸ் வித் ஸ்டாண்ட் வந்து காஸ்டிங், பிளேடு வந்து ஸ்டாம்பிங் அண்ட் பிரஸ்ஸிங், ஆர்மேச்சர் காயில் வயர் டிராயிங், ஆர்மேச்சர் ஷாஃப்ட் டர்னிங். ஸோ சூப்பரான கேள்வி. இந்த மாதிரி பொருளும் அதோட ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் முக்கியம். இது வந்து சூப்பரான இது, அதாவது ஃபோர்ஜிங் கனெக்டிங் ராடு பார் ஸ்டாக்ல இருந்து உருவாக்க போறோம். எப்படி ஆச்சு, எல்லாம் 82% கரெக்டா இருக்காங்க, மிச்சம் 18% வந்து வேற மாத்தி போட்டிருக்காங்க. 5 பி பாம்பே 4 5 தெரியல. ஸோ 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். புல்லரிங்னா என்ன? புல்லரிங்னா நம்ம ஒருத்தன் இருக்கான் வச்சுங்க, எப்படி இருக்கான், இவனை தட்டி சைட்ல தட்டணும். தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்படி சைட்ல தட்டணும். தட்டி நம்ம தட்டணும். அப்படி சுத்தி வச்சு மேல தட்டணும். டங்கு 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 டங்குன்னு அடிக்கணும். அடிச்சா அந்த சைடு லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் புல்லரிங்னா டிரான்ஸ்வர்ஸ் லோட். டிரான்ஸ்வர்ஸ் என்ன அர்த்தம்? we have to apply the load perpendicular to the axis. டிரான்ஸ்வர்ஸ் லோட்னா அப்படி perpendicular to the axis தட்டினோட என்ன ஆகும்? லென்த் பெருசாவா, ஏரியா கம்மியாவா. லென்த் பெருசாவா, ஏரியா கம்மியாவா. அது பேர் புல்லரிங். அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றத முடிவு வராங்க. 5 4க்கு அப்புறம் 5 தான் வருமா அப்படின்றது பார்த்தா, அடுத்து எட்ஜிங் அப்படின்றாங்க. 5 ஓ பிளாக்கிங் வரணும். 4க்கு அப்புறம் பிளாக்கிங் 5. 4க்கு அப்புறம் 5 இல்ல, 4க்கு அப்புறம் 1 எங்க இருக்கு? ஓஹோ எதுப்பா? ஆமா, பிப்ரவரி ஃபுல் டைம் அப்படின்னு வச்சோம். அப்ப எட்ஜிங் தான் வரணும். 4க்கு அப்புறம் 5. ஓகே,
எட்ஜிங்னா என்னன்னா எட்ஜ்ல வந்து நம்ம சரி செஞ்சு இது பண்றது எட்ஜிங். ஸோ 4க்கு அப்புறம் 5. 1 வந்து பிளாக்கிங், அப்புறம் மறுபடியும் 3, அப்புறம் 2. ஸோ 4, 5, 1, 3, 2. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிப்ரவரி ஃபுல் டைம். அது என்ன பிப்ரவரி ஃபுல் டைம்? பிப்ரவரி மாசம் எதுக்கு பேர் போனது? ஆமா, வேலண்டைன் டே. அப்போ பிப்ரவரி ஃபுல் டைம்னா நமக்கு மாசம் ஃபுல்லா ப்ரொபோஸ் பண்றதுதான் பிப்ரவரி ஃபுல் டைம். சரியா? சோ அதுதான் பிப்ரவரி ஃபுல் டைம். நம்ம எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம்? கனெக்டிங் ராட் செய்யறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? பிப்ரவரி ஃபுல் டைம் நம்ம எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம்னா கனெக்டிங் ராட் செய்யறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி ஃபுல் டைம்ல ஃபர்ஸ்ட் எஃப் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் வந்து ஃபுல்லரிங். அப்புறம் இ பிப்ரவரியில வந்து இ, அப்புறம் பிப்ரவரியில பி. ஃபுல் டைம்ல வந்து ஃபினிஷிங் அண்ட் ட்ரிம்மிங். சரியா? சார் ஃபர்ஸ்ட் நான் ஃபினிஷிங் போட்டுற முடியாதா சார்? எடுத்த எடுப்புல நீ ஃபினிஷிங் பண்ணுவியா? ஃபினிஷிங் எப்ப என்ன பண்ணும்? ஃபினிஷிங் கடைசியா தான் பண்ணி ஆகணும். இல்ல சார் நான் ஆரம்பத்திலேயே ஃபினிஷிங் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா அது செட் ஆகாது. சரியா? சோ அதனால அது செட் ஆகாது அப்படின்றது நம்ம ஞாபகம். சரி, இதோட இந்த இதை முடிப்போம். அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபுல் டைமுக்கு அப்புறம் சரி லீட் ஸ்க்ரூ அப்படின்றது ஒரு லீட் ஸ்க்ரூ வந்து லீட் ஸ்க்ரூ யாரோட சொந்தக்காரன்? லீட் ஸ்க்ரூ யாரோட சொந்தக்காரன்? அவன் வந்து கேரேஜோட சொந்தக்காரன் அப்படின்னு ஞாபகம். லீட் ஸ்க்ரூ வந்து யாரோட சொந்தக்காரன் அப்படின்னா அவன் கேரேஜோட சொந்தக்காரன். லீட் ஸ்க்ரூ வந்து கேரேஜ். லீட் ஸ்க்ரூனாலே உனக்கு என்ன ஞாபகம்னா லீட் ஸ்க்ரூல உள்ள சி வந்து எதை குறிக்குதுன்னா கேரேஜ். அப்புறம் லீட் அப்படின்றதுல எல்லாம் மட்டும் தூக்கிட்டு த்ரெட். லீட் வந்து போட்டு TH ஆர் லீட் ஸ்க்ரூ வந்து எந்த ஆபரேஷன் தேவைன்னா த்ரெட் செய்யறதுக்கான இது பண்ணுவோம். அக்யூரேட் த்ரெட் செய்யறதுக்கு இந்த லீட் ஸ்க்ரூ யூஸ் ஆகும். சோ அதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்க. So lead screw is used instead of the feed rod. Lead screw is used instead of the feed rod. Accurate thread. Feed rod க்கு பதிலா லீட் ஸ்க்ரூ கனெக்ட் ஆனா வச்சுங்க. லீட் ஸ்க்ரூல நம்ம ஃபீட் ராட்ல தான் வழக்கமா நம்ம ஃபீடிங் கொடுப்போம். ஃபீட் ராடுக்கு பதிலா லீட் ஸ்க்ரூ வச்சனா அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எந்த லீட் ஸ்க்ரூ வந்து எந்த மெஷினிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா த்ரெட் கட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம accurate movement of carriage வந்து அக்யூரேட்டா நகர்த்துறதுக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கேள்வி போறோம். ஆர்ட் ஒர்க்கிங் கோல்ட் ஒர்க்கிங். நீங்க தெரிஞ்சீங்க ஆர்ட் ஒர்க்கிங் கோல்ட் ஒர்க்கிங்ல வந்து கண்டிப்பா in comparison to hard working in cold working no heating is required அப்படின்றது ரெண்டாம் நம்பர். no heating is required அப்படின்றது ரெண்டாம் நம்பர். less ductility in cold working in comparison to hard working in cold working less ductility is required. higher force are required என்றது பஞ்சாயத்துல முடிவாயிடுது. சரியா? higher force are required ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து முடிவு. கோல்ட் ஒர்க்கிங்ல higher force, ஹாட் ஒர்க்கிங்ல low force. 4 பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதுவும் பஞ்சாயத்துல முடிவாகுது. சரியா? higher force in comparison to hot working in cold working higher force are required. better cold workingல better surface finish எப்படின்னு சொல்லுவாங்கன்னா cold workingல better surface finish எப்படி சொல்லுவாங்கன்னா ஆமா ஹாட் ஒர்க்கிங்ல வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும், சர்ஃபேஸ் நல்லா இருக்காது. அப்படியே நம்ம ஒரு வறுக்கிற மாதிரி தான், ஒரு பொருளை ஏதோ ஒண்ணு வறுக்கிறாங்க வச்சுக்கோங்க, மொரம்னு ஆயிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஹீட் பட்டா அந்த மாதிரி வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்ம கையில இருக்கு. அதுதான் இது. நோ ஹீட்டிங் இஸ் ரெக்வயர்ட்.
இப்ப நம்ம என்னன்னா 4ம் இருக்கணும். இது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு ஹையர் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கோல்ட் ஒர்க்கிங்ல. சரியா? 4 ஆனா இங்க வேற கலர் மாத்துவோம். இந்த கலர் எக்கச்சவேல் மாத்துவோம் 1. சோ வந்து இப்படிதான் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏவும் சியும் வரும், பியும் டியும் வரும் அப்படின்றது தெரியுது. லெஸ் டக்டிலிட்டி இஸ் ரெக்வயர்ட். லெஸ் டக்டிலிட்டி இஸ் ரெக்வயர்டா? கோல்ட் ஒர்க்கிங் பண்ணா அவன் வந்து நல்லா கோல்ட் ஒர்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டக்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஆனா கோல்ட் ஒர்க்கிங் பண்ணணும்னா மோர் டக்டிலிட்டி இஸ் ரெக்வயர்ட். அப்ப 3 கண்டிப்பா வரக்கூடாது. இப்ப 3 இருக்கவன எல்லாத்தையும் ரிஜெக்டட் 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 அப்படின்னா 3 காணோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஒரே ஒருத்தன் 2 நாள். அது நோ ஈட்டிங் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்றது வந்து அது அவ்வளவு இதுவான விஷயம் கிடையாது. ஆனா கண்டிப்பா லெஸ் டக்டிலிட்டி இஸ் ரெக்வயர்ட் தப்பு. நோ ஈட்டிங் இஸ் ரெக்வயர்ட்ன்றது அது ஈட் பண்ணுவாங்க சில. ஆனா சில கோல்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து சில ஹாட் ஒர்க்கிங் ப்ராசஸ் ரூம் டெம்பரேச்சர் கூட பண்ணுவாங்க. லெட் அதுக்கெல்லாம் வந்து ஈவன் ஹாட் ஒர்க்கிங்கே ரூம் டெம்பரேச்சர் பண்ணுவாங்க. அப்ப சிலதுக்கு நோ ஈட் இஸ் ரெக்வயர்ட். நோ ஈட்டிங்ன்றது கோல்ட் ஒர்க்கிங் இல்ல, ஹாட் ஒர்க்கிங்கும் ஒத்துப்போம். சம் ஆஃப் த அது ஹாட் ஒர்க்கிங்ல சம் எக்ஸெப்ஷனல் கேஸ். ஆனா கோல்ட் ஒர்க்கிங் நிறைய விஷயம் வரும். சோ அந்த 3 வராதுன்னு வச்சு தான் இதை முடிவு பண்றோம். அதனால இந்த டெக்னிக்கல் பஞ்சாயத்து இதோட முடிவடையுது அப்படின்றது தெரிஞ்சீங்க. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஹையர் ஃபோர்ஸ் ஆர் ரெக்வயர்ட். இப்ப என்ன ஹையர் ஃபோர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்றது வந்து வராமையே நம்ம போச்சு. ஐயோ ஒண்ணு வரலையே சேர்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் கொடுத்த ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியா? இந்த கேள்வியை நான் வந்து எக்ஸாம்ல பார்த்தப்போ இந்த கேள்வியை நான் வந்து நேரடியாக எக்ஸாம் சந்திச்சிருக்கேன். அப்படியே மண்டை சுத்தம், சுத்தம். ஏன்னா ஒண்ணு இது வரும் எளிமையா எலிமினேட் பண்ண முடியாது. ஆனா எல்லா ஆப்ஷனும் பொறுமையா பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இப்ப நான் ஈஸியா சொல்லலாம். ஆனா எக்ஸாம் ஹால்ல இது வந்து என்ன பல வாட்டி என்ன தப்பு பண்ண வச்ச கொஸ்டின் இது. அதனால நீங்களும் உஷாரா இருக்கணும் அப்படின்றது உங்களோட இது. ஐயோ அடுத்தது என்ன அப்படின்னா ஃபோர்ஜபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபோர்ஜபிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபோர்ஜபிலிட்டி அப்படின்னா என்ன? What do you mean by forgeability? Machinability, castability, forgeability, வேற என்ன ability தெரியும்? Hardenability. சரி இப்போ ஒவ்வொரு இதுவா சொல்லுவோம். Hardenability-னா என்ன? Ability of the material to become hardened. Depth of hardness. ஒரு பொருள்ல எவ்வளவு டெப்த் ஹார்டா இருக்குன்றது தான் hardenability. Amount of depth of hardness is termed as hardenability. Super. Yes. Castability என்னது? Material can be easily castability na the ease with which the material can be casted. அடுத்தது weldability. The ease with which the material can be welded. Joined. Machinability. The ease with which the product can be machined. Forgeability. The ease with which the material can be forged. Forged. Seriya ipa is correct for the forgeability is a property about the forging tool which working can be done அப்படின்றானுங்க. எப்படி சொல்றது இத? ஃபோர்ஜபிலிட்டினா ஏ அதாவது டூல் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில நம்மள அவுட் ஆகிட்டான். அது ஃபோர்ஜபிலிட்டினா யாரை பத்தி பேசணும்? ஃபோர்ஜபிலிட்டி எதை பத்தி பேசணும்? ஒர்க் பீஸ் நாட் டூல். அதை பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் ஏன்னு போட்டுருவோம். நம்ம ஆசையா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்றோம். அப்ப ஆப்ஷன் ஏ 25% சூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க உங்க கண் முன்னாடி. அவங்க எல்லாம் யாருன்னா ரொம்ப அதிமேதாவிகள். ஏன் அப்படின்னா அது கரெக்டா அதே வார்த்தை யாரெல்லாம் ஏ போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு படி மேலன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அதே வார்த்தை forgeability is a property of forging tool. ஆனா forging tool கிடையாது. இது வந்து forging piece. It is the ability of the work piece to forge. டூலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அங்க டூலை வச்சு எடுத்தான் விக்கெட்ட.
அதுதான் வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து டெஃபினட்டா 25% மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. 25% நீங்க வந்து எல்லாம் வந்து ஜாம்பவான்ஸ் அப்பியர் ஆகிறவங்க எல்லாம். அதனால 25% கம்மி தான். இந்த கேள்விக்கு 75% தப்பா எழுதுவாங்க. ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். சரி, பி வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. forgeability decreases with temperature up to lower temperature. forgeability increases. அது வந்து இங்க வந்து என்ன பண்றான், நமக்கு டிக்ரீசஸ்ன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கலாம். இன்க்ரீசஸ்ன்றது அது. certain mechanical properties are influenced by forging. poor metals have good malleability, therefore poor forging property. No good forging property. சோ எங்கெங்க என்னென்ன இது பண்ணிருக்கான், எந்த அதாவது ஒரே வார்த்தை தான் மாத்துவான் நம்மளை விக்கெட் எடுக்கிறதுக்கு. சில பேரு இப்ப ஆப்ஷன் நீங்க ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அதனால பியும் டியும் போடல. ஏன் போட்டாங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்தா ஏ போட்டுருவாங்க. சோ அதனால நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த manufacture of gears by extrusion, the outside surface of material is hard and smooth. The material in the passes through one knot and smooth die. அது என்ன ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அவ்வளவு இது ஃப்ரேம் பண்ணதே வந்து சரியா ஃப்ரேம் பண்ணல. அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பஞ்சாயத்துல இருந்து தூக்கி இருக்காங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 in manufacture of gear, the extrusion outside surface of metal is hard and smooth. எக்ஸ்ட்ரூஷன்ல பண்ற கியர் வந்து எப்படி இருக்கும்னா ஹார்டாவும் இருக்குமா ஸ்மூத்தாவும் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் ஸ்மூத்னா கெட்டியா இருக்கும், வலுவல்னு இருக்கும். சரியா? ஹார்டுக்கு ஆப்போசிட்னா சாஃப்ட், ஸ்மூத்துக்கு ஆப்போசிட் ரஃப். ஸ்மூத்தா இருக்காது, சாஃப்டா இருக்காது, ரஃபா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாஃப்டா இருக்காது, ரஃபா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போற கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ஃபோர்ஜிங் பத்தி ஒரு அற்புதமான விஷயம் கேட்டிருக்காங்க. கோல்டு ஃபோர்ஜிங்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எதை முடிவு பண்ணுவோம்னா, ஸ்மூத்தர் பினிஷ் வந்து சூப்பரா இருக்கும்ன்றான். சோ 3 வந்து முடிவு பண்ணுவோம். இது ஒரு அற்புதமான கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ற விஷயம் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் 3 வந்து கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்றோம். அப்ப 3 லாக் பண்ண உடனே யாரு முடிவு வராங்கன்னா, ஏவும் முடிவு வரான், சியும் முடிவு வரான், டியும் முடிவு வரான். அப்புறம் ஃபோர்ஜிங்கோட ரிசல்ட்டே வந்து அன்புரோக்கன் கிரெயின் ஃப்ளோ. இப்படி ஒரு பொருளை தயாரிச்சோன்னு வச்சுக்கேன், இப்படியாக ஒரு பொருளை தயாரிச்சோம்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெயின் ஃப்ளோ வந்து அப்படியே வருவான். இதுதான் கிரெயின் ஃப்ளோ இருக்கும். இதான் வந்து ஒரு ஃபோர்ஜிங் ஆகிற காம்போனன்ட்டோட கிரெயின் ஃப்ளோ. அதாவது அந்த கிரெயின் ஃப்ளோ வந்து அன்புரோக்கன், எங்கேயும் உடையாம உறுதியா இருப்பான். இதை மெஷினிங் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உடஞ்சிடும், வெட்டிடுவாங்க. இது மெஷினிங் பண்ற கிரெயின் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. மெஷினிங் கிரெயின் எப்படி அப்ப மெஷினிங் டான் 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 இப்படி மெஷினிங் அப்படி போட்டா இங்க வெட்டுருவான், வெட்டி விட்டுருவானுங்க, இங்க வெட்டுருவான். இதான் வந்து எங்க சாரு, எனக்கு ஒரு சார் நடத்தினாரு, அவர் வந்து இப்படி போட்டு விட்டாரு. ஆஹா, எவ்வளவு அற்புதமான கருத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்கும்போது எனக்கு ஆனந்தமா இருந்தது. கிளாஸ்ல எப்பவுமே எனக்கு சில கருத்தெல்லாம் கேட்கும்போது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப இது மெஷினிங்ல அது வெட்டுப்படும். இங்க பாருங்க, இங்க வெட்டிச்சு, பாதி வெட்டிச்சா. ஆனா ஃபோர்ஜிங்ல வெட்டுப்படாது, பலப்படும். சோ அன்புரோக்கன் கிரெயின் ஃப்ளோனா அது கோல்டு ஃபோர்ஜிங் மட்டும் இல்ல. கோல்டு ஃபோர்ஜிங் யூசர் இம்ப்ரூவ் குவாலிட்டி. ஏதோ காரணம் என்னன்னு கேக்குறானுங்க. அதாவது கோல்டு ஃபோர்ஜிங்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஸ்மூத்தர் பினிஷ். கோல்டு ஃபோர்ஜிங் ஸ்மூத்தா கிடைக்கும், அன்புரோக்கன் கிரெயின் ஃப்ளோ அப்படின்றது கிடைக்கும். அப்ப 2, 3 இருக்கிற இது வந்து ஏவா சியா கோல்டு ஃபோர்ஜிங்ல. ஆனா நம்ம ஐயர் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஐயர் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஐயர் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரியும், ஆனா ஐ பிரஷர் அப்படின்றது ஒத்து போகுது. பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்றது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பெஸ்டா இருக்கும். ஐயர் ப்ரெஷரும் வந்து இது பண்ணிக்கலாம், ஆனா வந்து பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுவாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் செட் ஆகும் அப்படின்னு தான் தெரியுது. ஐயர் ப்ரெஷரை ஏன் எலிமினேட் பண்ணான்றத ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஐயர் ப்ரெஷர் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அது செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். சரியா? சோ இது வந்து நம்ம இது क्वेश्चन மார்க். பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கணும். இதுவும் ஹையர் பிரஷரும் பார்த்துட்டு நம்ம பஞ்சாயத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரமா 2வது கட்ட பஞ்சாயத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதுதான் வந்தது. சரி, இப்போ அடுத்ததாக நமக்கு என்ன எங்க போறோம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம போற இடம் வந்து அதுக்கு முன்னாடி போயிச்சா? ஓஹோ, பரவாயில்ல, அங்க கிளிக் பண்ணாலே போயிடுது. இது தெரியாம நம்ம எங்க சுத்திட்டு இருக்குமே. which are the following இருந்த forging அப்படின்றாங்க. forgingனாலே forgingல வெல்டிங் வராது அப்படின்றது நம்ம ஆட் மேன் அவுட். கோவிந்தா கோவிந்தா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கலாம். வெல்டிங் வராது. வெல்டிங் வராதுன்னா அப்ப 1 and 2 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, in drop forging beside provision of flash, provisions also may be in the provision to addition space called gutter. So flashக்கு ஒரு ஸ்பேஸ கொடுக்குறாங்க, கட்டருக்கு ஒரு அடிஷனல் ஸ்பேஸ் கட்டர் கொடுக்குறாங்க. அப்படின்ற சொல்றாங்க. ஃபிளாஷ்னு ஒரு இது கொடுக்குறாங்க, கட்டர்னு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்றது கேக்குறாங்க. ஃபிளாஷ் என்ன, கட்டர் என்ன அப்படின்றா அங்க. அதை க்ளோஸ் பண்ண இங்கதான் போகுது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். கட்டர் ஹெல்ப் டு ரெஸ்ட்ரிக்ட் த அவுட்வர்ட் ஃப்ளோ. கட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் த அவுட்வர்ட் ஃப்ளோ. கட்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா இட் ரெஸ்ட்ரிக்ட், இது ரெஸ்ட்ரிக்ட், கட்டர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்? அவுட்வர்ட் ஃப்ளோ. thereby helping to fill the thin ribs and bases in the upper die அப்படின்றாங்க. ஸோ ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்றது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக இது ஒரு பெருசா ஸ்டிக் ஸ்லிப் மோஷன் இஸ் ஃபவுண்ட் இன் த மெஷின் டூல். ஸ்லைட் வந்து சார் எப்போ வந்து ஸ்டிக் ஸ்லிப் மோஷன் வரும் அப்படின்றாங்க. எப்போ வந்து ஸ்டிக் ஸ்லிப் மோஷன் வரும் அப்படின்னா நம்ம சொல்றானுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா லோ ஃபீட் ரேட். ஃபீட் வந்து லோவா இருக்கும். when there is a large difference between the static and dynamic friction at the slider and guideway. அதாவது ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் வந்து வித்தியாசம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். லோ ஃபீட் ரேட், ஹை ஃபீட் ரேட் இவன் வரமாட்டான், ஹை ஃபீட் ரேட் இவன் வரமாட்டான். ஸோ ரெண்டு பேர் ரிஜெக்ட் ஆயிடுறானுங்க. லோ ஃபீட் ரேட் ரெண்டு இருக்கான், ஆனா லார்ஜ் டிஃபரன்ஸ் இன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒன்லி டைனமிக் ஃபிக்ஷன் அட் டெட் ஸ்டாக் பிண்டில் அண்ட் பெட் ஆஃப் மெஷின் டூல். ரெண்டுமே லார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனா இங்க ஸ்லைடர் இருக்கும் அண்ட் கைட்வே சர்ஃபேஸ்க்கும் இருக்கணும் அப்படின்றது தெரியும். லார்ஜ் கோஎஃபிஷியன்ட். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. ஆனா லோ ஃபீட் ரேட்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபீட் வந்து கம்மியா இருக்கிறது தான் நல்லது. ஏன் ஃபீட் கம்மியா இருக்கிறது நல்லது? ஏன் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நல்லது? அப்ப சர்ஃபேஸ் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரூஷன் நாசல் இது வந்து கேட்பாங்க. எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வந்து எக்ஸ்ட்ரூஷன் நாசல் எதுல செய்வாங்க அப்படின்றது கேட்பாங்க. இது சூப்பரான கேள்வி. எக்ஸ்ட்ரூஷன் இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட கேள்வி அப்படின்றது. எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வந்து எதுல செய்வாங்க? இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரூஷன் நாசல் வந்து தான் பிட்டா வச்சிருக்கேன். எப்படி பிட் வைக்கிறது? எக்ஸ்ட்ரூஷன் எழுதும்போது இப்படி எழுதணும். இதை தலைகீழ திருப்பி பார்த்தா இப்படி வரும். எக்ஸ்ட்ரூஷன் நாசல் அப்படின்றத இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரூஷன்ல பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? W white அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். white எக்ஸ்ட்ரூஷன்ல white extrusion nozzle. Okay,
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேள்வி பார்க்க போறோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து சீம்லெஸ் டியூபுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸ்ட்ரூஷன் வந்து சீம்லெஸ் டியூபுக்கு செட் ஆகுமா? எக்ஸ்ட்ரூஷன் வந்து ரெடியூசிங் டயமீட்டர் ரவுண்ட் பார் அண்ட் டியூபுக்கு செட் ஆகும். ரொட்டேட்டிங் டைஸ் இது வந்து இந்த இது ஆப்ஷன் மட்டும் எடுத்துட்டு பார்க்கணும். ரொட்டேட்டிங் டைஸ் யூஸ் பண்ணா அந்த ப்ராசஸர் ரோட்டரிஸ் வாகி டேஸ் இஸ் யூஸ். ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எது இது பண்ணா ஷார்ட் பீனிங். இங்க ஆன்சர் வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏ ஆனா ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். சரியா? ஏ வந்து சீம்லெஸ் டியூப் வந்து எக்ஸ்ட்ரூஷன் தயாரிக்க முடியுமா? ஆனா அதுவும் பண்ணலாம். அதுதான் தோணுது. எக்ஸ்ட்ரூஷன்ல சீம்லெஸ் டியூப் தயாரிக்க முடியும். ஆலோ ஷேப் எக்ஸ்ட்ரூஷன் என்ன பண்ணுவோம்னா ஆலோ ஆர் யூனிஃபார்ம் cross section. Uniform cross section, uniform solid extrusion product எப்படி இருக்குன்னா uniform solid cross section or uniform hollow cross section. ஆனா இங்க பாருங்க extrusion comprise the pressing of metal inside the chamber to force it out with high pressure through an orifice which is shaped to provide the desired form. அது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. மேனுஃபேக்சர் சீம்லெஸ் டியூப் வந்து ஆட்டோ ரோல் பியர்சிங் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். இதோட நம்ம வந்து இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஹரிஸ்ரீ, தேங்க்யூ காசிராஜன், தேங்க்யூ சந்துரு, தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ ஜெயசித்ரா, தேங்க்யூ ராம்பாபு. தேங்க்யூ சார். Thank you.